தெளிவை ஏற்படுத்த வேண்டியது நீங்களும் நானுமா? ம். அரசியல் கட்சி தான், அரசியல் கட்சி தலைவர்கள் தான். ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க அல்லது இனிமேலுக்கு இருக்க போறவங்க செய்ய வேண்டிய வேலை. 1. இந்த தினமலர் வாயிலாக அடியேனுக்கு தெரிந்தவைகளை தான் நான் பேச முடியும். தெரியாதவைகளை நாளைக்கு நான் பெரிய ஆளாயிருவேன், நாளை கழிச்சு நான் சின்ன ஆளாயிருவேன். அது எனக்கு உடன்பாடும் இல்லை. அரசியல் மீது எனக்கு ஒரு பெரிய உயர்ந்த மதிப்பும் மரியாதையும் இல்லாதவன் நான். ஆனால் நான் அண்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல அரசியல் படித்ததனால் அரசியலை நான் விவாதிச்சுக்கிட்டு இருக்கேன். இவ்வளவுதான். தமிழ்நாட்டில் திரு அமித்ஷா அவர்கள், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், திரு விஜய் அவர்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் எல்லோருமாக சேர்ந்து மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்து விடுவார்களோ என்கிற பேர் அச்சம் இடி எனக்குள்ள விழுந்துகிட்டே இருக்குது. ஏன்னா திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாம் திரும்பவும் நாங்க நைட்டு 2 மணிக்கு போய் தூங்கிக்கிட்டு இருக்கிற ஆளை போய் கேட்டீங்கன்னா அண்ணன் திருமாவளவனை எழுப்பி, அப்பா யார்ப்பா உங்க கூட்டணியில் முதலமைச்சர்? கண்ணை கூட முழிக்காமல் எங்கள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் என்று சொல்லுவார். அதே மாதிரி தான் திரு ஐயா முத்தரசன் ஐயா, அதே மாதிரி தான் ஐயா சண்முகம் அவர்கள். ஆனால் அவர்கள் எல்லாருமே தேசிய கட்சி தானே கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் கட்சி தானே தேசிய கட்சி தானே காங்கிரஸ். ஆனா அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரை நாங்கள் 2026 முதலமைச்சர் ஆக்குவோம் என்று கனவுல கூட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதை எதிர்க்கக்கூடிய தலைவர்கள் அத்தனை பேரும் கனவுகளாகவே நிற்கிறார்களே, அதுதான் எனக்கு வேதனையா இருக்குது. ஆகவே இதற்கு தெளிவு காண வேண்டும் என்றால் எதிரணி திமுக எதிராக வலிமை ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறீங்க. ஏன்னா அங்க ஒரே ஒரு முதலமைச்சர் தான். அப்போ இது இங்க ஒவ்வொருத்தரும் முதலமைச்சர் கனவுல வாழ்றாங்க. அப்ப பலம் இல்லைங்கிறீங்க அக்னி சார். அது எனக்கு தெரியல. அது பலமா பலம் இல்லையான்னு சொன்னா அண்ணன் தூத்துக்குடி செல்வத்துக்கு உடனே அங்கிருந்து தூத்துக்குடியிலிருந்து ஒரு அம்பு விட்டுருவாரு. அக்னீஸ்வரன் அதிமுகவா பாஜகவா திமுகவா என்று பேசுவார். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஆனால் நீங்க தனித்தனியா பிரிஞ்சு பிரிஞ்சு கிடக்குறீங்களே, ஒரு பெரிய ஒரு காட்டு எருமைகள் கூட 100 எருமைகள் இருந்தால் 3 சிங்கங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது, 300 சிங்கங்கள் வந்தாலும். ஆனால் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்ப அங்க ஒரே 13 கட்சிகள் சேர்ந்து ஒரு முதலமைச்சர்னு சொல்றாங்க. ஆனா நீங்க இந்த 4 கட்சியும் சேர்ந்துக்கிட்டு 4 முதலமைச்சர், அடுத்து பாமக ஒரு முதலமைச்சர், அடுத்து தேமுதிக ஒரு முதலமைச்சர், விஜய் ஒரு முதலமைச்சர், சீமான் ஒரு முதலமைச்சர், எடப்பாடி பழனிசாமி ஒரு முதலமைச்சர், அமித்ஷா யார் கனவுல தோன்றி யாரை சொல்றாரோ அண்ணன் நயினார் நாகேந்திரன் ஒரு முதலமைச்சர், அண்ணாமலை தானாகவே தான் அடுத்த முதலமைச்சர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்ன இது? என்ன அரசியல் புரிதல் இது? இதுதான் நான் வைக்கக்கூடியது. இது எல்லா இடத்திலும் மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகவே இந்த நிலை ஏற்பட்டால் என்ன நடக்கும்ன்றத மக்கள் தான் பார்த்துக்கிறணும். எங்களால் ஓட்டு தான் போட முடியும். உங்க எல்லாத்தையும் கூட்டி வச்சு ஒன்று சேர்த்து, அப்பா திரு ஸ்டாலினை பார்த்து கத்துக்குங்கப்பா அப்படின்னு எங்களுக்கு சொல்ல தெரியல. அந்த அருகதையும் அந்த அறிவு சார்ந்த அரசியல் தளமும் அனுபவமும் எனக்கு இல்லைன்னு பதிவு செஞ்சுக்கிறேன்.